ஒரு 8 ஃபைனான்சியல் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணுறனால எப்படி லோ இன்கம்ல இருந்தும் பெட்டரான லைஃப் லீட் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கெட் இன் டு தி வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபினான்ஸ் இன்சைட். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 8 ரூல் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம ஃபைனான்சியலி ஸ்டேபிளாக இருக்கணும்னு திங்க் பண்ணுறோம்னா நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு கரெக்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து கவர் பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன? நமக்கோ நம்ம ஃபேமிலிக்கோ ஏதோ ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருதுன்னா நம்ம கையில் இருக்க காசு செலவு பண்ணாமல் இன்சூரன்ஸ்லேருந்து மொத்தமாக கவர் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம், என்னோட ஹெல்த்து தான் நல்லா இருக்கேன், நான் எதுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு. அதுக்கு ஆன்சர் என்னென்னு சிம்பிளாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஒரு 5,000 to 10,000 ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு வருதுன்னா அது நம்மளாலே கவர் பண்ண முடியும். பட் 5 லட்சத்துக்கு மேலே ஏதோ ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நமக்கோ நம்ம ஃபேமிலிக்கோ வருதுன்னா அந்த டைமில் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல தான் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ண முடியாதான்னு. அஃப்கோர்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அந்த இன்சூரன்ஸில் எந்தெந்த இல்னஸ்க்கு கவர் ஆகும் கவர் ஆகாதுன்னு என்ன பேருக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த கேஸில் அதில் எது கவர் ஆகும்னு நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அதனால் இண்டிவிஜுவலாக ஒரு பாலிசி இருக்கிறது தான் நல்லது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா ஒன்று பார்ப்போம். இந்தியாவில் மெடிக்கல் இன்ஃப்ளேஷனுங்கிறது 14% ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இப்போ உங்கள் சிட்டியில் ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு ஆவரேஜாக 3 lakhs செலவாகுதுன்னு வச்சுக்கலாம். அது 14% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 4 to 5 இயரில் 6 lakh மாறிடும். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு ஃபீவருக்கு போய் நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம்னா வித் டேப்லெட்டோட 300 to 500 பில் ஆகும். இதே அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போய் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் வாங்குறோம்னா அதோட பில்லு 1000க்கு மேலே போக வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு உங்கள் வருமானம் இன்க்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பாக அது நடக்க சான்ஸே இல்லை. எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் மேக்ஸிமம் 7 to 10% தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே உங்கள் ஸ்கில்லை டிபெண்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாண்டர்ட் ஆகிடும். இந்த ரீசன்னால தான் எல்லாருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறது அவசியமா இருக்கு. சரி, இப்போ மெயின் டாபிக் உள்ள போகலாம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், இது மாதிரி ஒரு 100 பேர் இந்த பாலிசியை எடுத்திருக்காங்கன்னா அந்த 100 பேர்த்தில் ஒரு 10 பேர்த்துக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருதுன்னா நம்ம 100 பேரும் சேர்த்து பே பண்ணுற ப்ரீமியமை வச்சு அந்த 10 பேர்த்துக்கு கிளைம் பண்ணுவாங்க. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன நினைக்கும், கம்பெனியோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கிளைம்பை ரிஜெக்ட் பண்ணால் தான் பார்ப்பாங்க. அது நம்மளுக்கு நடக்கக்கூடாதுன்னா நம்ம கரெக்டான பாலிசியை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கரெக்டான பாலிசியை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்டை முக்கியமாக நம்ம பார்க்கணும்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். சரி, நான் அப்படி என்னோட பாலிசியை கரெக்டாக சூஸ் பண்ணியும் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை ரிஜெக்ட் பண்ணால் நான் என்ன பண்ணுறது? இதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாவே போதும், அவங்க சால்வ் பண்ணி தருவாங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் நடக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறது இப்போ கவர்மெண்ட் ரொம்ப ரெகுலேட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம இதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம கரெக்டான பாலிசியை வச்சிருந்தா மட்டும்தான். சரி, எப்படி ஒரு கரெக்டான பாலிசியை சூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்பில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபேமிலி ஃப்ளோடர் ஹெல்த் இன்சூரன்ஸ், சீனியர் சிட்டிசன் ஹெல்த் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ், டாப் அப் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது மாதிரி இன்னும் 2 or 3 டைப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 தான் யூஸ் ஆகும். அந்த 2 என்னென்னா இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபேமிலி ஃப்ளோட்டர். அடிஷ்னலாக வேணும்னா டாப் அப் கவர் வேணால் ரிசர்ச் பண்ணிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இண்டிவிஜுவல் பாலிசியில் பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்ததில் ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அது என்னென்ன பாயிண்ட்டுங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேஷ்லெஸ் கிளைம் அண்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். நீங்கள் அட்மிட் ஆகிற ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டைப் வச்சிருந்தா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டீல் பண்ணி உங்களோட பில்லை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை தான் கேஷ்லெஸ் கிளைம்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் உங்கள் பாலிசியில் அட்டாச் ஆகாத ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்கன்னா நீங்கள் மொத்த அமௌண்ட்டையும் பே பண்ணிவிட்டு அந்த மொத்த பில்லையும் எடுத்துகிட்டு போய் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்குற பில்லில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கிளைம் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு பாலிசி சூஸ் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாமே அந்த இன்சூரன்ஸில் அட்டாச் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, வெயிட்டிங் பீரியட். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறோம்னா நம்மளால் இமீடியட்டாக கிளைம் பண்ண முடியாது. எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் யூஸ்ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக ஒரு வெயிட்டிங் பீரியட் வச்சிருப்பாங்க. இப்போ ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும்னாலும் அதுக்குன்னு ஒரு தனி வெயிட்டிங் பீரியட் வச்சிருப்பாங்க, 1 month to 2 months. இது மாதிரியே கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கும் தனியான ஒரு வெயிட்டிங் பீரியட் வச்சிருப்பாங்க. அது மாதிரியே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கும் 3 to 4 years வெயிட்டிங் பீரியட் வச்சிருப்பாங்க. இந்த எல்லா வெயிட் டைமும் இருக்கிறதுலே எந்த பாலிசியில் குறைவாக இருக்கோ அந்த மாதிரி பாலிசியை சூஸ் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. மூணாவது, கோபே கிளாஸ். கோபே கிளாஸ்னா நம்மளுக்கு வர பில்லில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 20% கோபேனா 1 லட்ச ரூபா பில் வருதுன்னா அதில் 20,000 நம்மளும் 80,000 இன்சூரன்ஸ் கம்பெனியும் கட்டுறன்னு சொல்லுவாங்க. இதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. கோபே கிளாஸ் இல்லாத பாலிசியாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நாலாவது, ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்னா இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டேரெக்டாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக முடியாதுல்ல. ஃபஸ்ட்டு நார்மலாக போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 1 week 2 week மெடிசன் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும்.
அப்படி நம்ம அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதை 90 டேஸ் கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. இது ப்ரீ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ். அடுத்து போஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்னால் சிம்பிள், நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதெல்லாம் கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க 180 டேஸ்க்கு. ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5வது ரூம் ரெண்ட் லிமிட். ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நம்ம 3வதாக ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, கோபே கிளாஸ்னு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, 20% கோபேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளால் 20% கட்ட முடியாதுங்கிறதுனால தான் கோபே இல்லாத பாலிசியாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்படி நம்ம கோபே இல்லாத பாலிசியை சூஸ் பண்ணியும் ரூம் ரெண்ட் லிமிட்டை தப்பாக சூஸ் பண்ணோம்னா பாதி பில்லை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு 5 லட்ச ரூபா பில்லு வந்திருக்குன்னா அதில் 2 லட்ச ரூபா தான் கிளைம் பண்ண முடியும்னு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லும். அது ஏன்னு கேட்கும்போது அவரோட இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ரூம் ரெண்ட் லிமிட்னு ஒன்று இருக்குது. அவரோட பாலிசியில் இருந்த ரூமோட ரெண்ட் லிமிட் 5000 ரூபா. ஆனால் இவர் போய் இருந்தது 10000 ரூபா ரூமில். அதில் பாதி தான் உங்களுக்கான அலோடு. அதனால உங்களோட மெடிக்கல் காஸ்ட்டும் டாக்டரோட ஃபீஸும் பாதி தான் கவர் பண்ணப்படும் சொல்லுவாங்க. நம்ம ரூம் ரெண்ட் லிமிட்டுக்கு மேலே போய் நம்ம தங்கினோம்னா மொத்த ஃபீஸ் எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி தான் நம்மளால கிளைம் பண்ண முடியும். அதனால ஒரு பாலிசி சூஸ் பண்ணும்போது ரூம் ரெண்ட் லிமிட்டே இல்லாத பாலிசியை சூஸ் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. 6வது ரெஸ்டரேஷன் ஆஃப் கவரேஜ். ரெஸ்டரேஷன் ஆஃப் கவரேஜ்னா நம்ம எடுத்திருக்க பாலிசியோட கவரேஜ் 15 லட்ச ரூபானா 1 இயர்க்குள்ள அந்த 15 லட்ச ரூபா நம்ம கிளைம் பண்ணிட்டோம்னா அடிஷனலாக இன்னொரு 15 லட்ச ரூபா நம்மளுக்கு ஆட் பண்ணுவாங்க. இந்த ரெஸ்டரேஷன் ஆஃப் கவரேஜ் நம்ம ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் சூஸ் பண்ணுறோம்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7வது பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன். பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்னா ட்ரிங்க் அண்ட் டிரைவ், ஸ்கின் கேன்சர், சூசைட் அட்டெம்ப்ட், டெரரிசம், இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கவர் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் கவர் ஆகும் கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். 8வது டே கேர் ட்ரீட்மெண்ட். டே கேர் ட்ரீட்மெண்ட்னா இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா 2 மணி நேரத்தில் இல்லை 3 மணி நேரத்தில் நம்ம முடிஞ்சிடும். சில மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை தான் டே கேர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட். டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்ட்னா ஒரு டிசீஸுக்கும் ஒரு தனி சப்ளிமெண்ட் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹார்ட் டிசீஸுக்கு போய் அட்மிட் ஆகிறோம்னா நம்ம பாலிசியில் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு 2 லட்சம் தான் கிளைம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2 லட்சம் தான் கிளைம் பண்ண முடியும். ஒரு பாலிசியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த லிமிட்டுமே இல்லாத ஒரு பாலிசியை சூஸ் பண்ணிக்கோங்க. 10வது ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னா அதாவது ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பாலிசியில் இதெல்லாம் ஆட் ஆகுதுன்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா இந்த 10 பாயிண்ட்டும் உங்களோட பாலிசியில் கவர் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் யாருக்கெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.